திருச்சிற்றம்பலம். நடராஜருடைய பாதங்களில், அதாவது வலது பாதத்தில் இருக்கக்கூடிய அந்த குழந்தை உருவத்தில், குழந்தை வடிவத்தில் இருக்கக்கூடிய மீசையெல்லாம் வைத்து அரக்கன், அந்த அரக்கன் யார் அப்படிங்கிறத நம்ம இந்த ஆருத்ரா தரிசனம் அப்படிங்கிறத நம்ம ஏன் கொண்டாடுறோம் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். தாரகாவனத்தில், அதாவது தாரகாவனத்தில் 80,000 ரிஷி முனிவர்கள் இருந்துட்டு இருந்தாங்க. அங்கே அவங்க வேதங்களையும் வேள்வி, அதாவது யாக வேள்வியை மட்டும் நம்பி இருந்தாங்க. ஸோ அவங்க வேதங்களில் ஒரு நல்ல ஒரு சிறந்த சிறப்படைந்தனால அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, மும்மூர்த்திகளை வணங்குவது, அதாவது மகாவிஷ்ணு, சிவன், பிரம்மா, இவங்க 3 பேர்த்தையும் வணங்குவது ஒரு தவறான விஷயம், ஒரு மதிப்பற்ற விஷயம் அப்படின்றது அவங்களுக்குள்ளே இருந்துச்சு. அவங்க அந்த யாகத்தையும் அந்த வேதங்களையும் வைத்து ஒரு அகங்காரம், ஒரு ஆணவத்துக்கு அடிமையாயிடுறாங்க. ஸோ அந்த ஆணவத்தை அடக்குவதற்காக சிவபெருமான் பிச்சாடனர் அப்படிங்கிற வேடம், பிச்சை எடுக்கக்கூடிய வேடம், துணி இல்லாமல் ஒரு அழகான வடிவத்தில் வருவார், ஆண் வடிவத்தில். அதே மாதிரி பார்த்திங்கன்னா விஷ்ணு மோகினி அப்படிங்கிறது ஒரு அழகான பெண் வடிவத்தில் அவதரித்து அந்த ஊருக்கு வருவாங்க. அப்போது அந்த ரிஷி பத்னிகள் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பிச்சாடனருடைய அழகை பார்த்துட்டு, இப்படி ஒரு அழகான ஒரு ஆண் வடிவத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிச்சை எடுத்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு அந்த இளைஞனை பார்த்து அவங்க பின்னாடி அவங்க போயிடுவாங்க. அதே மாதிரி இவங்க முனிவர்களை மோகினி பார்த்துட்டு ரிஷிமார்கள் முனிவர்கள் பின்னாடி அவங்க பின்னாடி போயிடுவாங்க. இப்போ திருத்தேலிச்சேரி அப்படிங்கிற இடத்துக்கு மறைஞ்சு போயிடறாங்க 2 பேரும். அந்த மறைந்ததுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, இவங்க மதிமயக்கத்துலேருந்து திரும்பி பழைய நிலைமைக்கு வரும்போது இவர்கள் என்ன பண்ணுறாங்க, அந்த கோவமிட்டு அவரை பிச்சாடனர் அழிக்கிறதுக்காக ஒரு வேள்வி நடத்துகிறாங்க. அபிசார வேள்விங்கிறத நடத்துகிறாங்க. அதில் என்ன பண்ணுறாங்கன்னா, புலி, மான், அதுக்கப்புறம் யானை, திரிசூலம், உடுக்கை, பாம்பு, இப்படியெல்லாம் ஏவி விட்றாங்க. பூதங்கள் இதெல்லாம் ஏவி விட்றாங்க. அப்போ அது போய் என்ன ஆயிடுதுன்னா, அவருக்கு ஆடையாகவும் ஆபரணங்களாகவோ இப்படிலாம் மாறிடுது, ஆயுதங்களாகவும் மாறிடுது. திரிசூலம் ஆயுதங்களாக மாறிடுது. அப்புறம் ஆடைகளாக பார்த்திங்கன்னா புலித்தோல் ஆடைகளாக மாறிடுது, யானைத்தோல் ஆடைகளாக மாறிடுது. இப்படிலாம் மாறினோன்னே மறுபடியும் என்ன பண்ணுறாங்க, முயலகன் அப்படிங்கிற ஒரு ராட்சச அரக்கனை அனுப்புகிறாங்க. 2வது வேள்வி யாக நெருப்பு தீயை அனுப்புகிறாங்க. இது என்ன ஆகுதுன்னா, அந்த வேள்வி நெருப்பு திருக்கரங்களில் அமர்ந்துக்குது. அப்புறம் இது முயலகன் திருப்பாதங்களில் போய் சரணாகதி அடைஞ்சிடுறாரு. அவர் இந்த நடராஜர் வலது கால் மிதிச்சிட்டு இருக்காரு இல்லைங்களா, அது முயலகன் அப்படின்னு சரணாகதி அடைகிறார். இதை பார்த்துட்டு இவர் என்ன எதை அமைச்சாலும் நம்ம தோல்வி அடைகிறோமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து தான் வந்தவர் பிச்சாடனர் கிடையாது, சதாசிவம் அப்படின்ட்டு இவங்க எல்லாருமே உணர்ந்து அவருடைய ஆனந்த நடனம், அதாவது அதான் நடராஜர், அவருடைய ஆனந்த தாண்டவம்னு சொல்லலாம். ஆனந்த தாண்டவத்தை பார்த்துட்டு இவங்க எல்லாம் அவர்கிட்ட சரணடைஞ்சிடுறாங்க. ஸோ அந்த ஆணவத்தை அடக்குவதற்காக அவர் உருவம் எடுத்தது தான் அந்த முயலகனை வலது காலில் வைத்து இடது காலை தூக்கி இது மாதிரி பண்ணுறதுங்கிறது. அந்த ஒரு உருவம் பார்த்திங்கன்னா, அந்த நடனமும் அதுவும் அந்த ஆருத்ரா அப்படிங்கிற அந்த நட்சத்திரம் திருவாதிரை அன்று இதை கொண்டாடப்படுகிறது. இது ஒரு 3வது கதையாக இருக்கிறது.